ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமியா ஐயா நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இந்த வைகாசி மாத பலன்கள் 14/5/2024 முதல் 14/6/2024 வரைக்கும் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்துலேயும் என்னென்ன நல்ல நாட்கள் சுப நாட்கள் இருக்கிறது, அதே போல் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த வருஷம் குரோதி மாதம் வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். சரி, பலன்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். இதில் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா வைகாசி மாதம் 21ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதி 3/6/2024 திங்கக்கிழமை. நமக்கு பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு புது மனைக்கு பூஜை போடணும் அப்படின்னாக்க வாஸ்து நாட்களில் போடுறது சிறப்பாக இருக்கும். வாஸ்து நித்திரை விடுற நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவு பார்த்தா வருஷத்துக்கு 8 நாட்கள் வரும். நம்மளோட அதிர்ஷ்டமோ என்னமோ இப்போ இந்த வைகாசி மாதத்துலேயே இந்த வாஸ்து நித்திரை விடுற நாள் வருது. அப்போ இதுவரையிலும் மனம் வாங்கி வச்சுட்டு பூஜை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த 3/6/2024 அன்னைக்கு வாஸ்து நேரம் அப்படின்றது காலையில் 9:05 10:35 வரலும் இருக்குது. அதுலேயும் ஆஸ்பீசியஸ், அதாவது மிக பரம பவித்திரமான நேரம் அப்படின்றது 9:59 10:35 வரணும். இந்த காலகட்டங்களில் ராகு காலம், யமகண்டம், குளிகை, கரிநாள் எதுவுமே பார்க்க வேண்டாம். வாஸ்து நித்திரவிட நாள் பூஜை போட்டாச்சு அப்படின்னா அந்த கட்டட வேலை நிற்காமல் கண்டினியூவாக போகும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், அதே போல் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். எந்த சங்கடமும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய நாள் இந்த வைகாசி மாதம் 21ஆம் தேதி, ஆங்கில தேதி 3/6/2024. சரி, இதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க வைகாசி மாதம் அப்படின்னாலே விசாகம் அப்படின்றது. வைகாசி விசாகம் வருது வைகாசி மாதம் 10ஆம் தேதி, ஆங்கில தேதிக்கு 23/5/2024 வைகாசி விசாகம். சரி, இதுக்கு அடுத்தது வைகாசி மாதம் 15ஆம் தேதி, அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது 28/5/2024 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி. எப்பொழுதுமே அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் சித்திரை மாதத்தில் பரம உச்சத்தில் வரும்போது வரக்கூடியது அக்னி நட்சத்திர தோஷம்னு பேர். அக்னி நட்சத்திரன்றது மே 4 மே 21 வரையிலும் அக்னி நட்சத்திரம் இருக்குது. அதில் முன்கத்திரி பின்கத்திரி எப்படிம்பாங்க. முன்கத்திரின்றது 7 நாள் முன்னாடி, பின்கத்திரின்றது 7 நாள் பின்னாடி. அப்படி பார்க்கும்போது 21/7/28 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகுது. இந்த காலகட்டங்களில் பெரும்பாலான சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. வேறு தவிர்க்க முடியாமல் பண்ணணும்னா அருகில் உள்ள ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள். மற்றபடி இந்த 28 நாளும் முன்கத்திரி பின்கத்திரியில் பண்ணுறதை தவிர்ப்பது மிக சிறந்தது. சரி, இப்போ இந்த வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்றத கோள் சாரம் அப்படிம்போம். அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி. மேஷ ராசியில் புத பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ரிஷபராசி, சூரிய பகவானும் மாறின குரு பகவானும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கன்னியாராசி, கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது கும்பராசியில் சனி பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கோல்சார நிலையில் இந்த வைகாசி மாதம் பிறக்குது. நம்ம எப்பொழுதுமே இந்த கோல்சாரத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 2 விதமாக இருக்குது. மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குரு பகவான் சற்றேறக்குறைய 1 வருஷம், அடுத்தது ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம், சனி பகவான் 2.5 வருஷம். இதை தவிர பாக்கி கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது. இதை தவிர உங்களுக்கு செவ்வாய் இது வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது. அப்போ நாம் இப்போ பலன் சொல்ல வர்றது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுறாரு. அப்படி மாறும்பொழுது இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் அதுக்குள்ளார மாறுறாங்க. எப்பொழுதுமே இந்த சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 41 நாள்லேருந்து 45 நாள் மாறுவாங்க. அதுபடி மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு 20/5 சுக்கிர பகவான் ரிஷபத்தில் மாறுறாரு. அதுக்கு அடுத்தது 24/5 புத பகவான் ரிஷபத்துக்கு மாறுறாரு.
31/5 செவ்வாய் மேஷத்துக்கு மாறுறாரு. அதுக்கு அடுத்த மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 9/6 புத பகவான் மிதுனத்துக்கு மாறுறாரு. 13/6 சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு மாறுறாரு. அப்போ இந்த 4 கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் கிடையாது, விரைவாக செல்லும் கிரகங்கள். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அதுபடி இப்போ பலனை பொறுத்தளவுக்கு மேஷத்திலிருந்து மீனத்துக்கு வரையிலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா? அன்பான மீனராசி என்பர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நீங்கள் வைகாசி மாதம் பிறக்கிற டயத்திலேயே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். மிக விசேஷம். அங்கே பார்த்தோம்னாக்க உங்கள் ராசிக்கு 6க்கு உண்டான சூரிய பகவான் இருக்கார், 3க்கு உண்டான சுக்கிர பகவானும் 4க்கும் 7க்கும் உண்டான புத பகவானும் இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவம் மிகவும் வலுப்பெறுது. சாதாரணமாக வலுப்பெறலை. சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், குரு இருக்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை சிரமேற்கொண்டு செய்யக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இதை தவிர ராசியிலேயே ராகு இருக்கார். அந்த ராகுக்கு இடம் கொடுத்த குரு அப்படின்றதுனால கோதண்ட ராகுவாக இருக்கார். அப்போ கொஞ்சம் 7ஆம் இடம் அப்படின்றது கேது. 7ஆம் இடம்ன்றது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் ப்ளஸ் பிஸ்னஸ் பார்ட்னர். இவங்களால சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டு இருந்துச்சு இத்தனை நாளாக. ஆனால் இந்த வைகாசி மாதத்தில் குரு பகவானானவர் 1/5/2024 பெயர்ந்து அவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரையிலும் லைஃப் பார்ட்னர் கூட உங்களுக்கு இருந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் மறையக்கூடியது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் பார்ட்னர் கூட இருந்த சின்ன கருத்து வேற்றுமைகளும் இந்த காலகட்டங்களில் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர குருபலம் என்கின்ற வியாழன் நோக்கு உங்களுக்கு ராசிக்கு 12 விரய சனி நடந்துட்டுருக்கு. குருவானவர் 7ஆம் இடத்தை பார்க்குறார். மீனராசிக்கு சேர்ந்தவங்களுக்கு இதுவரையிலும் திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது எல்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கி சுப விரயமாக போகுது. ஏன்னா 12 சனி ஆட்சி பெற்ற சனி சுப விரயமாக போகுது. அதே போல் 5ஆம் இடம் நல்லா இருக்கா? 5ஆம் இடம் நல்லா இருக்குது. இதுவரை திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வம்சம் விருத்தி என்கின்ற திருமண தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இதை தவிர 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானானவர் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11 அப்படின்றது லாபஸ்தானம். அந்த லாபங்கள் கூடக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன தொழில் தொடங்கினாலும் நல்லபடியாக லாபம் இருக்கும். பெரும்பாலும் பார்த்தோம்னாக்க மீனத்துக்கு அதிபதி குரு, பிரகஸ்பதி குரு. இவங்களை பொறுத்தளவுக்கு கோடி ரூபாயா மரியாதையா அப்படின்னா மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள், நல்ல மூளை உள்ள நபர்கள். அப்போ இவங்க மூளையை வச்சுக்கிட்டு இந்த காலகட்டங்களில் எந்த தொழில் தொடங்கினாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வெச்சதெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. 2ஆம் அதிபதி 2லேயே ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்கார். 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார், குரு பகவான் இருக்கார், புத பகவான் இருக்கார். எல்லாமே இந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்களுக்கு வைகாசி மாதம் அப்படின்றது ஒரு ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம். சரி, இதை தவிர நாம் எப்போதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு சொல்ல மாட்டோம், விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரிய பகவான், சுக்கிர பகவான், புத பகவான், சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இவங்களை வச்சு பலன் சொல்கிறோம். அப்போ இவங்களுடைய பார்வைகள் என்னென்ன பலன் தரும், அதே போல் செவ்வாய் நின்ற வீடு, சூரியன் நின்ற வீடு என்னென்ன பலன் தரும் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விளக்குவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீனராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது எதுக்காக பெருசாக சொல்கிறோம் அப்படின்னா, அவரே குடும்பஸ்தானாதிபதி, அவரே வாக்குஸ்தானாதிபதி, அவரே தனஸ்தானாதிபதி. அதனால் தனம், வாக்கு, குடும்பம் இந்த 3த்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எப்பொழுதும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கக்கூடும். ஏன்னா 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். பெரிய ஏற்றம். 3-8க்கு அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக வெளிநாடு பாக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் புதுசாக வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேலை மிகவும் ஏற்றமாக இருக்கும். அரசியல் சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிக்கு அதிபதியான குரு பகவானும் சூரியன்,
சுக்கிரன் புதன் இவர்களோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்துல 1 4 7 10ன்னு சொல்லக்கூடிய எல்லா கேந்திரத்தினுடைய அதிபதிகள்னு சொல்கிற குருவும் புதனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தேனால் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக, 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம். தந்தையின் மூலியமாக உங்களுக்கு பொருள் வரவு அதிகமாக இருக்கும், பண வரவு அதிகமாக இருக்கும். அதை தவிர உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் படிக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சிறு சிறு மறதிகள் ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்கள். ஏன்னா 4ஆம் அதிபதியும் 4க்கு 12ல் இருக்கிறதும் 12ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறது 7.5 சனி ஆரம்பித்ததுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொய்வு இருக்கும். 7ஆம் இடத்துல பார்த்தோம்னா கேது பகவான். அதனால் எதிர்பாலித்தவர் உங்களை நுணுக்கமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர எதிராளிகள் உங்களை ரொம்ப பார்த்து உங்களுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆர் வாட்ச்னு சொல்லக்கூடிய அளவில் இருப்பாங்க. பார்ட்னர்ஷிப்பில் எதிர் பார்ட்னர் உங்களுடைய செலவுகள் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே இருப்பார். ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான நுணுக்கமான விஷயங்களையும் தோண்டி பார்க்கக்கூடிய ஐடியாஸ் வரும். அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனே 5ஆம் பார்வையில் பார்க்கறதுனால அது எல்லாமே விலகி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். இதன் மூலியமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் உண்டு. சப்தமாதிபதியும் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாக்கியம் திருமணமாக தீரும். இப்போ நிச்சயமாக உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான நாள் குறிக்கப்படும். அதை தவிர திருமணத்துக்கு உண்டான நிச்சயதார்த்தம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு, புதிய வேலை கிடைக்கும், தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் சில நாட்களை நீங்கள் தவிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதாவது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லுவோம். அந்த சந்திராஷ்டம நாட்களில் மதிகாரகன் மதி மயங்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் இந்த நாட்கள் என்னென்ன, இந்த நாட்களில் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்குன்னு போய் நம்ம இவர் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறது, இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர இப்போ உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் இந்த கோச்சாரத்துக்கு அளவுக்கு பலன்கள் கொடுக்காது. அதற்காக என்ன பரிகாரம், எளிய முறையில் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்கலாம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக இவ்வளோ விவரமாக சொன்னீங்க ஐயா. இதில் இந்த குரு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏற்கனவே திருமணமாகி அவங்களுக்கு விவாகரத்தாக இருந்தாலோ இல்லை ஒருத்தர் இல்லாமல் இருந்து அந்த மாதிரி இருந்தவங்களோ 2ஆம் தார திருமணம் செய்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அவருடைய குரு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அந்த குரு களத்திரக்காரகனாகிய சுக்கிரனோட ஆட்சி பெற்ற ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் 2ஆம் தார திருமண வாழ்க்கைக்காக காத்திருப்பவங்களுக்கு 2ஆம் தார திருமண வாழ்க்கையும் இந்த காலகட்டத்தில் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்குது. அது போக ஐயா சொன்ன மாதிரியா இப்போ இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வைகாசி மாதம் 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் வருது. அந்த வைகாசி 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்கு ஆங்கில தேதி என்ன அப்படின்னு பார்க்குற போது 20/5/2024 திங்கட்கிழமையும் 21/5/2024 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்களும் வருது. இந்த 2 நாட்களில் ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் பற்றி ஐயா சொன்னாங்க. அதே மாதிரி சுபகாரியங்கள் செய்கிறதையும் தவிர்க்கணும், பிரயாணங்கள் செய்வதையும் தவிர்க்கணும். உங்களோட வம்பு வழக்குக்கு இருக்கிறவங்களோட பேசுகிற போது நிதானமாக பேசி அவங்களுக்கு இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா, நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அதை தப்பான வார்த்தையாக பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட தப்பான செயல்பாட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் நிதானமாக பேசுகிறது, இந்த 2 நாட்களும் நிதானமாக பேசுகிறது நல்லது. இல்லைன்னா ஒரு வார்த்தையில் ஆமாம் இல்லை உண்டு அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு போயிடணும். இந்த 2 நாளைக்கு அப்புறம் அந்த விவாதத்தை வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். ஆக இந்த காலகட்டங்கள் எந்த ஒரு சுபகாரியங்களும் பிரயாணங்களும் ஜாமீன் கையெழுத்து போடுறதும் பொறுப்பு ஏற்றுக்கிறதும் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதும், வழக்குகள் வம்பு வழக்குகள் இருக்கிறவங்க அந்த கோர்ட்டு கேஸ் இருக்கிறவங்க இந்த தேதிகளில் போய் அட்டன் பண்ணாமல் மாற்று தேதியாக அறிவிச்சுக்கிறதுக்கும் நல்லதாக இருக்கும். மேற்கொண்டு உள்ள விஷயங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் 7.5 சனி இருக்குது.
விரயங்கள் அதிகமாக இருக்கும், தேவையற்ற விரயங்கள். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பணம் வரும், இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு பிறகு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும், நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் ஸ்தானாதிபதியும் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த முயற்சி ஸ்தானாதிபதியில் இருக்கக்கூடிய 3ஆம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய், ஆண் செவ்வாய் டக்குன்னு தப்பான வார்த்தைகள் பேசக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வார்த்தை ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும், ஜாகிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. தடித்த வார்த்தைகள் வருவதற்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தமாக பார்த்தீங்களேனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, உடல் நலத்தில் பஞ்சம் இருக்காது, நினைப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். 7.5 சனி நடக்கிறது, 7.5 சனியில் அதாவது விரய சனி, அதனால் தேவையற்ற விரயங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கணும், மறதி அதிகமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான், புதனும் 4ஆம் அதிபதி 4க்கு 12 இருக்கிறதும் அந்த அளவு சரி கிடையாது. மொத்தத்தில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருஷம் வைகாசி மாதம் ஒரு சுமாரான மாதமாகவே அமையும் அப்படின்றது இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.